ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு கொய்யா மரத்துல இவ்வளோ பெரிய காய் வரும் நானே நினைக்கவே இல்லை. காட்டுறேன் பாருங்களேன். ஒவ்வொரு காயும் நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. என்னோட உள்ளங்கையே அளவுக்கு இவ்வளோ பெருசா இருந்துச்சு. நானும் ரொம்ப நாள் ஆகுது கொய்யா மரத்துல இவ்வளோ காய் இருக்கு பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, போய் பார்க்கலான்னு பார்த்தா நானே அசந்து போயிட்டேன். என்னதான் நம்ம கடையில எல்லாம் காசு கொடுத்து இந்த பழம்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல ஃப்ரெஷ்ஷா மரத்துல அந்த பறிச்சு அந்த கடிச்சு சாப்பிட்ற ஒரு ஃபீலே தனி ஃபீல் தான். நிறைய காய் விட்டுருக்கு. கிளைமேட் வேற கொஞ்சம் சில்னஸா இருக்கிறதுனால மழை டைம்ல சாப்பிடவும் முடியாது, கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவேன். இருந்தாலும் மரத்துல பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா கொய்யா பழத்தை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல, கடிச்சு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பறிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி சின்ன இடம் கிடைச்சாலும் ஏதாவது செடி வைக்கணும்னு தோணும். கொய்யா மரத்தை சுத்தி பெரண்டைய ஃபுல்லா ஏற்றி விட்டுருக்கேன். நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக தான் வச்ச அந்த பெரண்டை செடி கொய்யா மரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பரவிடுச்சு. இந்த பிரண்டையெல்லாம் வச்சு நான் ஊறுகாய் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. கடையில் நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன். இதெல்லாம் கொஞ்சம் தான் வரும் எனக்கு பண்ணாலுமே. கொய்யா பழத்தெல்லாம் பார்த்து பார்த்து அங்கங்கே பறிச்சிட்டு இருக்கேன். லைட்டாக காயாக இருந்தாலுமே இந்த அணிலுக்கெல்லாம் எப்படிதான் கண்ணு தெரியுமோ தெரியல. உடனே அவங்க வந்து சாப்பிட்டு பாதி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மீதி நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை வந்து கொஞ்சம் செங்காயாக இருக்கும் போதே பறிச்சிட்டேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எந்த காய் இருந்தாலுமே நான் தான் முதல்ல பறிக்கிறது. எனக்கு அதை பறிக்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. காயெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தண்ணியில் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கடிச்சு சாப்பிடலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு இருக்கும் அந்த காயிலெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டு கொய்யா மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக காய் பறித்து சாப்பிட்றேன். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.